அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் மேல்முறையீட்டு மனு மீது ஜனவரி 15ஆம் தேதி விசாரணை நடைபெற இருக்கிறது. ஜனநாயகன் மேல்முறையீடு மனு மீது ஜனவரி 15ஆம் தேதி விசாரணை நடைபெற இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விஜய் நடிப்பில் பொங்கலுக்கு வெளியாக இருந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று வழங்கப்படாத விவகாரம் தொடர்பாக ஜனநாயகத்தின் படத்தின் மேல்முறையீடு மனு ஜனவரி 15ஆம் தேதி விசாரணைக்கு வர இருக்கிறது. விஜய் நடிப்பில் பொங்கலுக்கு வெளியாக இருந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று வழங்கப்படாத நிலையில் தற்போது அந்த படத்தின் மேல்முறையீட்டு மனு ஜனவரி 15ஆம் தேதி விசாரணைக்கு வர இருக்கிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம். இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. நடிகரும் அரசியல் கட்சியின் தலைவருமான விஜயினுடைய இறுதி படமாக ஜனநாயகன் திரைப்படம் வரும் பொங்கலுக்கு முன்பாக வெளியிடப்படும் என பட தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன் அறிவித்திருந்தது. ஆனால் திரைப்படம் 8ஆம் தேதி வெளியாகிறது என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில 6ஆம் தேதி வரைக்கும் திரைப்படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் என்பது கிடைக்கவில்லை. KVN புரொடக்ஷன் நிறுவனத்திற்கும் 6ஆம் தேதியே மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்திலிருந்து மின்னஞ்சல் மூலமாக திரைப்படத்தை மீண்டும் மறு தணிக்கைக்கு அனுப்பியிருப்பதாக அவர்களுக்கு செய்தி அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி திரைப்பட தணிக்கை வாரியத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்தது ஜனநாயகன் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம். சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தனி நீதிபதி அமர்வு ஜனநாயகன் திரைப்படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க வேண்டும் என்றும் மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்துல மொத்தம் 5 உறுப்பினர்கள் இருப்பார்கள். அதில் 4 உறுப்பினர்கள் பெரும்பான்மையாக UA சான்றிதழ் வழங்குவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே பெரும்பான்மையின் அடிப்படையில UA சான்றிதழ் வழங்குகிறேன் என்று சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தனி நீதிபதி அமர்வு உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் இந்த உத்தரவை எதிர்த்து மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அமர்வை நாடி மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்த நிலையிலே வழக்கினுடைய உத்தரவு வந்த அதே நாள்ல மீண்டும் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையும் அவசரமாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை கடந்த 10ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்துல நடைபெற்ற போது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தனி நீதிபதி அமர்வு பிறப்பித்த உத்தரவை இடைக்காலமாக ரத்து செய்ததோடு மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை ஜனவரி 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலுக்கு திட்டமிட்டபடி திரைக்கு வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இதனால் அவசரமாக மீண்டும் உச்சநீதிமன்றத்துல சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வினுடைய முடிவை எதிர்த்து ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தார்கள். அது திங்கட்கிழமை நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அமர்வுல வழக்கறிஞர்கள் ஆஜராகி முறையீடு செய்வார்கள், அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள என்றெல்லாம் எதிர்பார்த்தோம். ஆனால் முறையீடு செய்யவில்லை. இன்றைய தினமாவது முறையீடு செய்வார்கள் என்று எதிர்பார்த்தோம். இன்றும் முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன் இதனை உறுதியாக சொல்கிறோம் என்றால் KVN புரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனம் சார்ந்த வழக்கறிஞர்களை தொடர்பு கொண்டு அவர்களிடம் இன்றைய தினம் முறையீடுக்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா என கேட்டபோது இன்று முறையீடு செய்யவில்லை. மாறாக வழக்கு விசாரணையே ஜனவரி 15ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் விசாரணைக்கு வந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறோம். அதனால் நாங்கள் இன்றைய தினம் முறையீடு செய்யவில்லை. ஒருவேளை ஜனவரி 15ஆம் தேதி இந்த வழக்கினுடைய விசாரணை வரவில்லை என்றால் நாங்கள் அதற்கு பிறகாக முறையீட்டை நாங்கள் மேற்கொள்வோம் என்றெல்லாம் அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். எனவே வழக்கறிஞர்கள் சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட உறுதியான தகவல்களாகவே இருக்கும். அதன் அடிப்படையில ஜனவரி 15ஆம் தேதி அன்று ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு வருகிறது அப்படின்ற தகவல்களை வழக்கறிஞர்கள் பதிவு செய்கிறார். நாமும் அதனை செய்தியாக பதிவு செய்கிறோம். விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.